பற்றி இவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நேச்சர் லவர். அவருக்கு வந்து நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ நான் போய் ஒரு 2 நாள் காட்டுக்குள்ளே இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து அது மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரி என்ன பண்ணிட்டாரு, அவர் காட்டுக்குள்ளே போயிட்டாரு. காட்டுக்குள்ளே போனவர் எந்த ஒரு வித்தியாசமான பேர்ட்ஸ் அவர் பார்த்தாலும் அவர் கேப்சர் பண்ணுவார். அப்படியே அவர் அந்த மாதிரி ஒரு பேர்டு வந்தோடனே கேப்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கேமரா வேணும் தான். கேமரா மட்டும் வச்சு உட்காந்து பேர்டை கேப்சர் பண்ணிட முடியுமா? பேர்டு வர நேரத்தை நோக்கி அது வர்ற இதை கேட்கறது அது மாதிரி கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். சும்மா நம்ம மாதிரி உட்காந்து வந்துட்டியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தா அது வந்து போயிடும்ல. ஓகே, என்கிட்ட நானும் இருக்கேன், கேமராவும் இருக்கேன், ஆனால் பேர்டு வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து போச்சானாலும் நமக்கு தெரியணும்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அப்போ அந்த ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கான்சியஸாக உட்காந்துருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கிரேன் வருது. கிரேன் என்னப்பா, கொக்கு. அது பேசலாண்டா. ஓகே, அந்த கொக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அவருக்கு வந்து என்னடா நம்ம இவ்வளோ கான்சியஸாக இருக்கோம், நம்ம எல்லாம் போச்சு ஒரு பேர்டை மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டோம், நம்ம எப்படி இந்த பேர்டை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த அழகு இருக்குல்ல பீக்கு, அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ லென்த்தாக இருக்கிறதுனால அது ஃபாஸ்ட்டாக பறக்கும்போது என்ன ஆகுதுன்னா சவுண்ட் வந்து கேட்கல. என்ன கண்டுபிடிச்சாரு, எந்த ஒரு பேர்டுக்கு பீக் நீட்டாக இருக்கோ அந்த பேர்டு பறந்துச்சுன்னா சத்தம் கம்மியாக கேட்கும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. உடனே நாச்சு, ஏய் சூப்பர் ஐடியா, இதே மாதிரி என்னோட புல்லட் ட்ரெயினில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்ஜின் மாதிரி ரெக்டாங்குலராக தான் இருக்கும் புல்லட் ட்ரெயின்ஸ். ஆனால் இப்போ இருக்க புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்களா அப்படியே கூசாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா, மேலேருந்து கீழே கூசாக வந்திருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வந்தாருன்னா இப்படி அவரோட நேச்சர் லவர். அவர் அங்கே போய் உட்காந்து நம்மளாம் என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months ஒன்ஸு 6 months ஒன்ஸு அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி போய் அவங்களோட பிரெயின் வந்து புதுப்பிச்சுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்போ இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அவர் வந்து ரெடி பண்ணி இதுதான் சொல்யூஷன் கொடுத்துட்டாரு, புல்லட் ட்ரெயின் போட்ட அலோவ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ நாம் இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விஷயம் அதோட சொல்யூஷன் நம்மகிட்ட தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் எங்கே இருக்கும், கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். ஸோ அதை தள்ளி வச்சு பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்கணும். அவன் சொல்லிட்டால, அவன் என்னை திட்டால, அவன் என்னை திட்டால, அவன் சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். அதனை திட்டா சொல்ல நாளைக்கு பேசிடுவா அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பிரெயினுக்கு வந்து நம்ம அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் ஹெல்த்துக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம பிரெயின் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோகா பண்ணுறது, வாக்கிங் போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இன்றைக்கி கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. தன்னோட உடம்பை வந்து தான் வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மென்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம பிரெயினுக்கு நாம் வந்து எப்படி வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஹெல்த் முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு என்ன முக்கியம், மென்டல் எபிலிட்டி, உள்ளே இருக்கிற பிரெயினும் முக்கியம். நமக்கு 10,000 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா பார்ட்ஸுமே யாருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுது, பிரெயினுக்கு. அந்த பிரெயினை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டா தானே அது எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த பிரெயினை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக, இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என் பிரெயினை, அதாவது தினம் நீங்கள் பண்ணக்கூடிய கையில் கிடையாது, வேற கையில் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஸோ நம்ம இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரெயினை வந்து எவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ண போகிறோம். சும்மா இப்படி நடந்துகிட்டே இருப்போம், டக்குன்னு ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ்க்கு நடக்கணும். இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் கோயிலில் போய் எல்லாரும் என்ன பண்ணோம், போட்டோம். இப்போ யாராவது போடுறோமா, அப்படியே போட்டால் கூட அப்படிதான் போடுவோம் இல்லையா? அது மாதிரி நம்மளால முடியலையே மேம், எங்களுக்கு வரலையே அப்படி சொல்றோம். அதுவும் இல்லாம எதுவும் யாரும் இருக்கக்கூடாது, அங்க யாரும் பார்க்கக்கூடாது, அங்கெல்லாம் யாரும் பார்த்தா அதெல்லாம் அசிங்கம். ரைட்டா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்து மாற்றணும் நம்ம ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே, இப்போ இந்த விஷயத்துல இன்னைக்கு நாம கற்றுக்கிட்டதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமே எது ரொம்ப ப்ரையாரிட்டி, எது ரொம்ப முக்கியமோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ராக் ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 6 விஷயத்த நம்ம வந்து எழுத போகிறோம். அந்த 6 விஷயத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு
நாம் வந்து அதில் இருக்கிற எத்தனை விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நம்ம நம்மளே செக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அடுத்த நாளுக்கு கொண்டு போக போகிறோம். அப்புறம் கிளாஸ் கவனிக்கும் போதோ டிவி பார்க்கும்போதோ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம முத்ராஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற முத்ராஸ் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். இப்படி வச்சுட்டா எனக்கு வந்துருமா அப்படின்னு நினச்சிலாம் வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு என்ன சொல்லுதோ அதுதான் ஆகும். நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது, எப்பயுமே நல்லது மட்டும் தான் பேசணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது எதுவுமே நம்ம கேட்டதில்லை. ஏன்னா நமக்கு வந்து அதுலலாம் நம்பிக்கை கிடையாது. பட் எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு ஆகாது, இது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கு ஆகாதுங்கிறது கிடையாது. பட் அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்போ அந்த விஷயத்த நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அம்மா வந்து அவங்க அம்மா சொல்லும்போது சரிமா மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் ஏமான்னு கேட்போம், ரைட்டா? அப்போ ஏமா நம்ம கேட்டால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அம்மாட்ட கேட்டிருக்காது. அந்த அம்மா சொல்லும்போது இந்த அம்மா சரின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஏன் கேட்கறது நல்ல ஹேபிட், எஸ். ஆனால் அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆன்சரை நம்ம ஃபோனில் தேடுறோம். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நம்ம 2 கை எப்படி இருக்கோ, எஸ் மேம், நம்ம 2 கை மாதிரி அது 3வது கை ஆயிடுச்சு. நான் என்ன வேணால் வீட்டில் வச்சுட்டு வருவேன். என் வீட்டு சாவி கூட அந்த கூட்டிலே தொங்கினா கூட பரவாயில்ல, என் ஃபோன் எடுக்காமல் நான் வரமாட்டேன். அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பெட்டரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சரியா? ஸோ ஓகே, இப்போ இந்த செஷனில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன். இப்போ கன்சாலிடேட்டாக ஒரு 5 பாயிண்ட் யாராவது ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சொல்லலாம். 5 விஷயம், ஏதாவது ஒரு 5 விஷயம் நீங்கள் இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்தில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? 1 மணி நேரம் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. யார் வரீங்க சீக்கிரம்? ஹாய், அந்த இது வந்து சாதாரணமாக இந்த விளையாட்டாக செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் அது மீனிங் தெரிஞ்சுக்கிறனால டெய்லி ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 6 விஷயம் எழுதி ரொம்ப பண்ணுவோம். அது நாங்கள் இதுக்கப்புறம் எடுத்து 10th 9th 10th மைக்கு கிட்ட வச்சு படிக்கிறது, நோட்ஸ்லாம் சென்ட் பண்ணாங்கன்னா படிக்கிறது, அதுக்கு தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கப்புறமேட்டா நீங்கள் சொல்கிறது இந்த சயின்டிஃபிக் வந்து ஏன் எங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, ஆனால் இதற்கு அதுக்கு அதுவுமே ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது இல்லை அந்த அளவு. ஆனால் இதுக்கப்புறம் மட்டும் எதுக்காவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். செகண்ட் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்காக மட்டும் பேசல, 9th and 10th சார்பா அப்படின்னு சொல்லி உங்க எல்லா சார்பாவும் அவங்க பேசினாங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்க நேம்மா? தமிழ்ச்செல்வி. ஓகே, இன்னும் ஒருத்தர் வாங்க வாங்க சீக்கிரம் யாராவது ஒருத்தர் வாங்க. குட் ஆஃப்டர்நூன் பேருங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நானும் உங்களை மாதிரி தான். நீங்கள் எதுக்கு மேம் எதுக்கு மேம் கேட்டீங்க. பட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க சார். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நானும் உங்களை மாதிரி தான் வந்து உட்காந்தேன். இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட்டு நாங்கள் இந்த கிளாஸில் வந்து ஒரு விஷயமாக நாங்கள் கிளாஸாக எடுத்துருந்தோம்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்குமா தெரியாது. லைவாக இந்த செஷன் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 hour போனதே தெரியல. ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி கேஷுவலாக பேசிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. வெறும் இன்ட்ராக்டிவாக செஷனாக மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய தாட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஏன்னா நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வந்துட்டே போயிட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக டெவலப் ஆகாமல் அவங்க வச்சுருந்தீங்க. ஆனால் நிறைய மெசேஜ் என்ன கொடுக்கணுமோ அதையும் சேர்த்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப லைன்லேயே இருந்துச்சு செஷன், நல்லா இருந்துச்சு. உங்களை நீங்கள் மட்டும் இல்லாமல் நான் டீச்சராக நான் இருந்தால் கூட எனக்கும் சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு செய்யலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்.
நானும் இனிமேல் என்ன செய்ய போகிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு 6 months இன்னைக்கு நான் பண்ணணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நானும் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு செக்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹெட் மாஸ்டர் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏற்பாடு பண்ண நம்மளுடைய ஹெச்எம் சாருக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது மேடம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில வேர்ட்ஸ் சொன்னாங்க, ஹாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ண சொன்னாங்க, அப்பதான் அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஓ, நம்ம கவனம் எங்கேயே சிதறுது, சிதறும் போது நம்மளை ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க, ஹலோ சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. கவனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு 20 minutes தான் உங்களுடைய கவனங்களை கிளாஸ் இருக்கும். அது பிறகு ஏதாவது ஒரு டாபிக் சொல்லும்போது நம்மளுடைய மைண்ட் எல்லாம் அந்த டாபிக் இருக்கும். இப்போ மேடம் சொல்லும்போது உங்களுடைய மைண்டு பார்த்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு விஷயங்களும் முத்ரா சொன்னாங்க. முத்ரா சொல்லும்போது உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நீங்கள் எதை நினச்சிருப்பீங்க, இன்னும் இதுக்கு இது பண்ணலாமா, இதுக்கு எதை பண்ணலாம், உடனே டக்குன்னு மேடம் என்ன பண்ணாங்க, அடுத்த பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அருமையான முறையில் அந்த முத்ரா சொன்னாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய மெமரி பவரை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு ஹாப்பியான விதத்தில் சொன்னாங்க. அதனால் மேடமுக்கு எங்கள் டீச்சர் சைடு சார்பாகவும் அதில் இன்னொரு முத்திரை நான் வந்து சொல்கிறேன், சின் முத்ரா. இந்த சின் முத்ரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது நம்ம மைண்டு மேடம் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் எடுப்பீங்க, புரியாது. அப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் எடுத்துட்டீங்க, அந்த தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது அது புரியலன்னும் போது உடனே ஒரு மைண்ட் எங்கே போவோம், வேற ஒரு புக்கை எடுத்து படிக்கலாமா, வேற சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அதனால இந்த சின்முத்திரன்றது இந்த 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 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் வச்சுக்கிட்டு இந்த பூமியை நோக்கி இந்த 3 விரலும் வச்சுங்க. இதை வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ஷனே ஆகாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. பேசுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஃபீட்பேக்குன்ற முறையில் ஏந்து வந்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறத விட உங்களை பற்றி நீங்கள் வந்து உங்கள் பிரின்சிபல் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ஒருத்தர் இருந்தால் சார் அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் படிக்கலான்னு இருக்கும்போது, இப்போ வேணாம் அப்புறம் படிச்சுக்கலாம், இதை படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, இது நைட்டு தூங்கும் போது ஃபஸ்ட் படித்தா அப்போ காலையில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நிறைய ஒன்று வச்சுருந்தேன். நைட்டு படிக்கும்போது நைட்டு தூக்கம் வந்துடுது, காலையில் சீக்கிரமாக அந்த எடுத்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரத்தில் எங்கள் பசங்களாம் வேகமாக படிக்கும்போது எனக்கு படிக்க வராதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு நிறையா டெஸ்ட்டு அதெல்லாம் கூட நான் மாற்றமே பண்ணிக்கிறேன். நான் இனிமேல் இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் எதையும் ஒதுக்கி வைக்க மாட்டேன். அந்த டைமுக்காக நான் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க முக்கிய சொன்னாங்க. நானும் கிளாஸில் அது நிறைய தடவை அப்படி பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது சும்மா நம்ம பண்ணணுமே, மிஸ் யாராவது பார்த்தா திட்டுவாங்களான்னு நான் நினச்சிருக்கேன். சும்மா கிளாஸில் கமெண்ட் பண்ணுறோமோன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியாது அது ஒரு முக்கிய அப்படின்னு எனக்கு தெரியுது. இனிமேல் அப்படி பண்ணால் அது கான்சன்ட்ரேஷனாக இருக்குன்னு நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நானும் இப்போ கூட சொல்லியிருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் டைவர்ட் ஆனேன். அவங்க ஹாய் சொல்லும்போது ஹலோ சொல்லும்போது அப்படியே எனக்கு கரெக்டாக கிளியர் ஆச்சு. மேம் தேங்க்யூ. நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட் நைட்டே ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக காலையில் எழுந்து அதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா? ஸோ நமக்கு எப்பவுமே எல்லாருமே குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருக்குமே அந்த நேரத்தை வந்து வீணாக்கணுன்ற எண்ணமும் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியலை. ஸோ அது தெரியறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா, நம்ம இதுதான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம மறுநாள் காலையில் நம்மளோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரின்சிபல் சாருக்கு, டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் 1 மணி நேரம் எனக்காக அமைதியாக உட்காந்து கிளாஸை கவனிச்ச எல்லாருக்கும், எங்களோட
அவரோட பிஸ்னஸை விட்டுட்டு அவங்க டைமுக்கு வாசல் கிளப் பிரசிடென்ட் செக்ரட்டரி அவங்க 2 பேருமே இந்த செஷனுக்காக வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் அப்புறம் இந்த செஷன் ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி ஜானி, ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி இப்போ நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன், எல்லாருமே வந்து டேலண்டட் சில்ட்ரன்ஸ், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மையாலுமே நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இன்டெலிஜென்ட் தான், அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. குட்டி குழந்தை யாராவது இது நல்லா படிக்கும் படிக்காது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஒன்று குட்டி குழந்தைய சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரியா? அப்போ பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் டேலண்டட் சில்ட்ரன்ஸ் தான், அது எந்த விதத்தில் உங்கள்கிட்டே டேலண்ட் இருக்கு. அதை யாராவது எப்படி எப்படி பயன்படுத்திக்கிறோமோ இப்படி தான் அவங்க மாறுறாங்க. கரெக்டாக? அதுவும் ஸ்பெஷலி இந்த டீனேஜ். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இப்போ உங்களுடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து என் கையில் இருக்கு. பெண் கையில் நிற்க வைக்க முடியல. அப்படி பெண் என்ன ஆகுது? இப்போ அப்படியே லைட்டாக பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நிற்குது. இதுதான் வந்து இப்போ டீனேஜோட லைஃப். இந்த பக்கம் வந்து நல்ல குட் ஹேபிட் தான் இருக்கு, இந்த பக்கம் வந்து நிறைய பேட் ஹேபிட்லாம் இருக்கு. லைஃபோட சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ். நீங்க இதுல என்ன கொஞ்சோண்டு தான் டர்ன் ஆகணும். இந்த லைஃப்ல கொஞ்சோண்டு நிறைய ஒரு நல்ல விஷயத்துல பாசிட்டிவா டர்ன் ஆகணும், இதுல வந்துருவீங்க. இது எல்லாமே நல்ல பாசிட்டிவ் சைடு. அதே சமயத்துல கொஞ்சம் லைட்டா நெகட்டிவா டர்ன் ஆனீங்கன்னா இதுல வந்துருவீங்க. அப்ப டேலண்ட் கரெக்டா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிறீங்க. அப்ப இந்த வயசுல தான் இப்படி டர்ன் ஆகுறதா இப்படி டர்ன் ஆகுறதாங்கிறது வந்து எல்லாமே எங்க நடக்குதுன்னா டீனேஜ்ல தான் நடக்குது. ஃப்ரம் 13ல இருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் இதுல சரியா கிராஸ் ஆயிட்டு, இதுதான் ஆசிலேஷன் ஏஜ். இதுல கரெக்டா கிராஸ் ஆயிட்டோம் அப்படின்னா உங்க லைஃப் சக்சஸ். புரியுதா? ஸோ நம்ம ஹோல் அடிக்கடிக்கு இதை நிறைய வாட்டி சொல்லிருக்கோம் உங்ககிட்ட. உங்களுக்கு ஹோல் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் 100 வயசு வச்சுங்க. இந்த 100 வயசு வரைக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல முழுக்க முழுக்க தீர்மானிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஏஜ் குரூப்? 13ல இருந்து 19 வரைக்கும் தான் முழுக்க. ஹோல் லைஃபே இதுல தான் இல்லையா? ஒட்டுமொத்த வாழ்க்கை. அப்ப இந்த ஏஜ் குரூப்ல எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுதா? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுதா? ஆனா ஒரு சில பேர் இன்னமும் அதை செய்ய மறுக்கிறதால தான் ஒரு சில குழந்தைகள் படிப்புல பின்தங்கி இருக்கு. சரி, இப்ப டேலண்ட் இருக்கு, டேலண்ட் அது இல்லை. இப்ப சொன்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லிருந்தேன், திருப்பியும் சொல்றேன். காலையில சாப்பிட்றோம், சரியா? மதியம் எப்போ உங்களால சாப்பிட முடியும்? காலையில சாப்பிட்ட சாப்பாடு முழுமையா செரிச்சிடணும், அப்பதான் மதியம் சாப்பிட முடியும். அதே மாதிரி நைட்டு காலையில சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு செரிச்சிருந்தா மட்டும்தான் நைட்டு சாப்பிடும். இந்த 3 வேலையும் செரிச்சிட்டு காலையில மோஷன்லாம் போயிட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் மறுநாள் உங்களுக்கு சாப்பாடை சாப்பிட முடியும். இது எல்லாமே அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருந்துன்னு நினைச்சீங்க. உங்களால மறுநாள் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக சாப்பிடணும். நோய் அதே தான். அப்ப எப்படி ஒவ்வொரு சாப்பாடும் நமக்கு செரிச்சுட்டா இருக்க உணவு நம்மளால சாப்பிட முடியுதோ அதே தான் படிக்கும். அப்ப அதே எல்லா வேலையும் ஒவ்வொரு நாளும் வேலையும் என்ன பண்ணலாம்? என்ன நினைக்கிறோமோ அதை அப்டேட்டா உடனே செய்ய பழகிக்கும். சரிங்களா? இது ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறாங்க அப்படின்னா அது கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நான் இதுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஆரம்பம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க இது வரைக்கும் சார் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா கூட பிகினிங் தான் கஷ்டமா இருக்கும். பட் போக என்ன ஆயிடும்? அதுவே பழகி. சரிங்களா? புரியுதா? ஒரு எதுவுமே எந்த ஒரு விஷயத்தாலும் நீங்க பிளான் பண்ணாம செய்யவே இல்லை. நிறைய பேர் கபடி விளையாடுறீங்க. கபடிக்கு வந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கபடி விளையாட போறீங்க, அட்லீஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஒரு அட்லீஸ்ட் கோடாது போடுவீங்களா? ஒரு 2 கோடுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கோடு, ஒரு ஈச் கோடு எல்லாம் போடுவீங்களே, ஒரு பிளான். ஒரு கபடி விளையாடுனா ஒரு சின்ன பிளான் இருக்கா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியா ஒரு சின்ன ஒரு பிளான், திட்டமிடுதல் அப்படின்னு இருக்கு. படிப்புலேயும் அதே தான். சரியா? ஒரு சரியான ஒரு ப்ரோக்ராம், ஒரு திட்டமிடல் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாரும் சக்சஸ் ஆகுங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்களுடைய ப்ரோக்ராம் நிறைய எனக்கு தெரியும். சரிங்களா? இதனால ஸ்டூடெண்ட்ஸோட சேஞ்சஸ், பிஹேவியர் சேஞ்சஸ் நிறைய. அதனால அவங்க கேட்ட உடனே நிச்சயமா நம்ம ஸ்கூலுக்கு அவங்க எனக்கு வருவாங்களா இவ்வளோ தூரம்? ஏன்னா அவங்க நாங்களாம் இவங்களே டவுன் ஸ்கூல்ல இருந்துட்டோம் ஆரம்பத்துல இருந்து.
அவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. பட் இவ்வளோ தூரம் வருவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு இடமும் தெரியல, திருப்பூர் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு தெரியல. லொக்கேஷன் ஷேர் பண்ணால் அதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த கிராம குழந்தைகளை நோக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களுடைய டீச்சர்ஸ் டீம் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரி, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் 10th இந்த இயர் வெறும் 100% ரிசல்ட் மட்டும் இல்லை, ஒரு குவாலிட்டியான மார்க். எப்படி லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட் பாண்டிச்சேரி, ஹோல் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்குள்ள அந்த கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எடுத்துடணும். சரி, என்ன சொல்லுறது அப்புறம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சரி, அது போத் பிரைவேட் அண்டு கவர்மெண்ட் எதுவும் இல்லை, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இது வந்து நிச்சயமா நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒன்று தான், உழைப்பு ஒன்று தான். எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கீங்க. அது எந்த வித டவுட்டும் கிடையாது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் உங்களுக்கு நல்லா ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக இருக்கிறவர். நமக்கு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து ஒரு ஏழ்மை துறையில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்து நிறைய சின்ன பேப்பர்லாம் போட்டு நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதான் இன்னைக்கு உலகம் போட்டும் ஒரு மாமேது இல்லையா? அப்போ நம்மளாலும் அந்த உழைப்பை கொடுத்தா வர முடியுமா? வர முடியாதா? வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.